ஹாய்! பொங்கலுக்கு மதியம் சாப்பாடு தான். காலையில பொங்கல் சாப்பிட்டாச்சு. பொங்கலோடயே முடிச்சாச்சு. ஏன்னா, இன்றைக்கி டிஃபன் சாப்பிட்றதுக்கே ஒரு 10:30 ஆயிடுச்சு. பொங்கல் சாப்பிட்டுட்டு மதியம் சரி உட்காந்தா டைம் ஆகிடும்னு சொல்லிட்டு, இருக்கிற எல்லா காயும் கட் பண்ணி போட்டு சாம்பார் தான் இன்றைக்கி. இந்த பொங்கல் அன்னைக்கு மட்டும்தான் இப்படி எல்லா காயும் போட்டு சாம்பார் வைப்பேன். அதுக்கப்புறம் கோஸு, கேரட்டு, பச்சை பட்டாணி போட்ட பொரியல். நல்லா சாம்பார் எல்லாம் ரெடி பண்ணிட்டு, இருக்க பாத்திரத்தெல்லாம் சைட் பை சைட் கழுவிட்டேன். ஏன்னா, அந்த பொங்கல் கொண்டாடிட்டு பொங்கல் நான் அவசரத்தில் காலையில் இருக்கிற எல்லா ட்ரெஸ்ஸையும் போட்டு பார்த்து கழட்டி போட்டு குமிஞ்சு கிடக்குது எங்கள் வீட்டில். அதை யாரும் மடிக்க மாட்டாங்க, நான் தான் மடிக்கணும். அதுக்கப்புறம் இந்த மாக்கோலம் போடும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். அது மேலே நடந்து நடந்து அப்படியே கோலம் செதறி கிடக்குது. அந்த மாதிரி இருக்குது படிக்கட்டெல்லாம் பார்க்கும்போது. அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரே வேலையாக செய்ய முடியாதுன்னு இருக்க பாத்திரம்லாம் தூக்கமாக இருந்தாலும் பரவாயில்லன்னு கழுவிட்டு சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டேன். நல்லா பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு அது ஒரு மசாலா மாதிரி அந்த பொரியல் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அவியலுக்கும் காய் கட் பண்ணி வச்சுருந்தானா கொஞ்சம் ஒரு 2:15 ஆனதால் சரி இனிமேல் செஞ்சால் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிவிட்டு அதை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கடகடன்னு வடை அப்புறம்லாம் போட ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் கூட்டு மட்டும் மிஸ் ஆச்சு. ஏன்னா இவ்வளோ செஞ்சுட்டு அந்த இலை நிறைய சாப்பிட்ணும் பொங்கல்னால். அப்போ தான் சூப்பராக இருக்கும். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் குட்டி தூக்கம் போட்டே ஆகணும். ஏன்னா காலையில் 4 மணிக்கு எழுந்தது அப்படியே கிறுகிறுகிறுன்னு வருது. அதனால சாப்பிட்டு தூங்கிட்டு அப்புறம் சாயங்காலம் எழுந்து இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாமிக்கு விளக்கெலாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் இனி நைட்டு வேலை தான். பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.